கொஞ்சம் வாட்டமா இருக்கு முகம். நான் ரொம்ப நாள அதிமுக கூட்டணிக்கு வரும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்கள நீங்களும் ஒருத்தர். அடுத்த கட்டம் போலையே, இதை போலன்னு எடுத்துக்கிறதா இல்லை அது வெளிப்படலைன்னு எடுத்துக்கிறதா? பிரதமர் இபிஎஸ் சந்திப்பு நடக்காததை எப்படி பார்க்க திரு முனவர் பாஷா சார்? அதாவது பிரதமர் வணக்கம், நான் முனவர் பாஷா, தமிழ் மாநில காங்கிரஸ். பிரதமர் தமிழகத்திற்கு வந்த வருகை என்பது அரசு ரீதியான நிகழ்ச்சிக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அதில் அரசியல் ரீதியான சந்திப்புகள் நிகழ்வதற்கோ அதற்குரிய நேரத்தை ஒதுக்குவதற்கோ சரியான தருணம் இது இல்லை என்று பிரதமர் கருதியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் அரசியல் கூட்டணி என்பது ஏதோ 5 நிமிடத்திலேயோ 10 நிமிடத்திலேயோ பேசி முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏற்கனவே மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரிலே சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். அதற்கு பின்னால் இந்த கூட்டணி அதிமுக, அதை போலவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே தான் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு ஒரே எதிரி தான், திமுக தான் எங்கள் எதிரி என்று பகிரங்கமாக அறிவித்திருப்பதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவருக்கு எதிரி அல்ல. ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே சந்திக்க மறுத்து கொண்டிருந்த எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு சென்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னாலே அது கூட்டணிக்கான அச்சாரமாகத்தான். அப்ப அடுத்த கட்டமா வர பிரதமரையும் மரியாதை நிமித்தமா சந்தித்திருந்தார்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகல, ஏதோ ஒரு சுணக்கமோ இது அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனுக்கு வழிவகுக்குது இல்ல? இல்ல பிரதமர் அவர் வந்தது அரசியல் ரீதியான நிகழ்ச்சி அல்ல, அதிகாரப்பூர்வமான ஆட்சி ரீதியான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வருகின்ற பொழுது பிரதமரை அவர் விமான நிலையத்தில் சந்தித்தாலும் ஒரு 5 நிமிடம் தான் சந்திக்க முடியும். பிரதமரை கண்டிப்பாக எடப்பாடியார் சந்திப்பார். எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லுவது தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னால் தான் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பவர் முதலாக டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டணிக்கான துவக்கம்தான் அந்த சந்திப்பு என்பது. அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்களே, சொந்த கருத்துங்கிற அளவுல தானே சொல்றாங்க. அமித்ஷா ட்வீட் போடுறாரு, கருத்து சொல்றாரு. ஆனா அதிமுக திரு முனுசாமி சொன்ன கருத்து கேட்டிருப்பீங்க. இல்ல முனுசாமி சைதை துரைசாமிக்கு பதில் சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், பிரதமரை சந்தித்தது, உள்துறை அமைச்சரை சந்தித்தது தமிழகத்து மக்கள் பிரச்சனைகளுக்காகத்தான் என்று சொன்னால் கடந்த 4 ஆண்டுகளாக ஏன் அவர் சந்திக்கவில்லை எடப்பாடியார்? கடந்த 4 ஆண்டுகளாக இந்த மக்கள் பிரச்சனை இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தேர்தல் 2026க்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உள்துறை அமைச்சரை சந்திப்பதன் மூலமாக இருக்கின்ற கசப்புணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் என்ற உணர்வோடு தான் உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். கூட்டணி பார்வையில தான் அதிமுகவும் பாஜகவும் இருக்குன்னு நீங்க பாஜக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிங்கிற அடிப்படையில உறுதியா நம்புறீங்க சார்? இதுக்கான முயற்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது எங்கள் தலைவர் வாசன் எடுத்தார். தலைவர் வாசன் எடுத்த முயற்சியை அன்றைக்கு எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு 30 எம்பிக்களும் ஒரு 4-5 அமைச்சர்களும் மத்தியிலே தமிழகத்திலிருந்து அதிமுக கூட்டணியின் சார்பிலே இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை அமைப்போம் என்று சொன்ன எடப்பாடியாரால் எந்த விதமான பலமான கூட்டணியும் அமைக்க முடியவில்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை கடந்த 7 ஆண்டுகளாக இன்டாக்டா ஒரு கூட்டணியை அவர் வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியாருக்கான தேர்தல் தான் இது, சட்டமன்ற தேர்தல். எனவே அவர் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால்தான் அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடியார் காய்களை நகர்த்துகிறார். கண்டிப்பாக அதற்கான காலம் கனியும். அந்த நேரத்திலே நீங்களே பதில் காய்களை பாருங்களேன். நீங்க ஒரு பக்கம் சேரணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் அவங்க கூட்டணிக்கு வரணும்னு நீங்க விரும்பிக்கிட்டே யார் யாரெல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் அண்ணன் கேசிபியை பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை பார்த்ததா சொல்லப்படுது. அதுவும் இல்ல ஒரு முறை இல்ல 2 முறை. இதெல்லாம் நல்ல சமிக்ஞையா பிஜேபி கொடுக்கிற சமிக்ஞை? அது எடப்பாடியாரை இரிட்டேட் பண்ணாதா? நீங்க
சார் எடப்பாடியாரை பொறுத்தவரையில செங்கோட்டையன் அவங்க கட்சியில தானே இருக்காரு. சார் ஒரு பக்கம் பொதுச் செயலாளரையும் பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் அதிருப்தியா விட்டு இருக்கிற இன்னொரு எம்எல்ஏயும் பார்த்து பேசுவீங்களா சார்? எந்த கட்சி சரியா? நான் என்ன சொல்றேன், கேசி பழனிசாமியில எம்ஜிஆருடைய தொண்டர்கள் சார், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள். அதை போலவே செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர். அதனால அவங்க எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும்ன்றது தானே சார் எங்களுடைய நோக்கம். அதிமுக வாக்குகள் பிரியக்கூடாது, சிதறக்கூடாது. எல்லாம் ஒன்றுபட்டு வந்தால்தான் மீண்டும் தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையில் ஒரு ஆட்சி, ஒரு கட்சி தலைமை இன்னொரு கட்சி தலைமையோட டீல் பண்ணும். அந்த கட்சியில 1000 பேர் இருப்பாங்க, எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் இருப்பாங்க, ஜெயலலிதா காலத்து ஆட்கள் இருப்பாங்க. அந்த தலைமையோட ஒப்புதல் இல்லாம டைரக்டா டீல் பண்றதுங்கிறது முறையா? அது டிப்ளமசியா? இப்போ ஒருவேளை ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆர் காலத்து ஆள் தான் செங்கோட்டையன், அவங்க சம்மதம் இல்லாம செங்கோட்டையனை பார்த்துட முடியுமா ஒரு நிதியமைச்சரோ வேற மந்திரியோ? நான் என்ன சொல்றேன், அவர் எடப்பாடியாருடைய நாலேஜ் இல்லாமல் போய் பார்த்துருக்காருன்னு சொன்னால் செங்கோட்டையன் மீது எடப்பாடியார் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு? நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, அவரை மீறி தானே போயிருக்காரு. அதனால அவருடைய சம்மதத்தோட தான் இதெல்லாம் காலத்திலேயே அவருடைய சம்மதத்தோட தான் நீங்க நம்புறீங்க. அம்மா இருந்த காலத்திலேயே திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது நான் சந்திச்சிருக்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது நான் நிறைய பதவி கொடுக்கல சந்திச்சிருக்கிறேன். இருக்கிற அமைச்சர்களை சந்திக்கிறதுனாலும் பொதுச் செயலாளர்கிட்ட லெட்டர் வாங்கணும், இல்ல பர்மிஷன் லெட்டர் வாங்கணும், அப்படியெல்லாம் அதிமுக யாரும் கிடையாது. ஓகே, திரு செந்தில்வேல் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வருகிறேன். தம்பி துரை கூட தான் சந்திச்சாரு சார், தம்பி துரை கூட தான் சந்திச்சாரு நிர்மலா சீதாராமன். அதுக்காக எடப்பாடியார் திரு வாசன் அவர்களை கூட நான் சந்திச்சு பேசியிருக்கேன். ஃப்ளோ நடக்குதா? ஆமா, அதிமுக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் என்ன, அதனது சாதக பாதகங்கள் என்னன்னு வாசனோட நான் பேசியிருக்கேன். சரி, தலைவர் வாசனை நான் தான் கூட போனேன் அவர் கூட. இதுல ஒண்ணும் தப்பே இல்லை சார். அதிமுக ஒன்றுபடணும்ன்ற நோக்கத்துல அவர் முயற்சி பண்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி அது ஏன் சார் அவர் முயற்சி செய்யணும்? அது அவங்க கட்சி பிரச்சனை சார். அதுதானே சார் அவங்க இரிட்டேட் பண்ணோம். இப்ப நீங்க ஏடிஎம்கேயோட கூட்டணின்னா அது வேற, அவங்கள சேர்த்துக்கோ இவங்கள சேர்த்துக்கோ அப்படின்னா எந்த கட்சி எந்த தலைமை அதை ஏத்துக்கும்? இதுல இன்னொன்னு திரு பி எல் சந்தோஷ் இருக்காரு இல்லையா, 2017 திரு பி எல் சந்தோஷ் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். அவர் பி எல் சந்தோஷும் நானும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சந்திச்சு பேசியிருக்கோம். அப்ப நீக்கிறதுக்கு முன்னாடி அப்ப அதனால இதெல்லாம் ஊடகங்கள்ல கொளுத்தி போடுறது. நீங்களா ஒரு எடப்பாடி பழனிசாமிய இல்ல பாருங்க நீங்க எப்படியாவது செங்கோட்டையனை நீக்கி இருக்க என்பதற்கான இதுகளை டைரக்ட் செங்கோட்டையனுடைய நோக்கம் சார், செங்கோட்டையனுடைய நோக்கம் அதிமுக தலைமையில் மீண்டும் ஆட்சி வரணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாருன்னா அது எடப்பாடியாருக்கு தான் சாதகமா இருக்கும். அதை மட்டும் சொல்லிட்டு பண்ணணும். ஏன் சார் நான் என்ன சொல்றேன், அவர் சொன்னாரா சொல்லலையான்னு எடப்பாடியார் தான் சார் சொல்லணும். இல்ல சார், அவர் சொல்லிட்டு போனாருன்னு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. அது அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடியார் தான் கேட்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனாருன்னு சொல்லலையே அவர்கிட்ட. சார் அவருக்கு நிர்மலா சீதாராமனை பார்த்து ஏதாவது கோரிக்கைகள் வைக்க வேண்டியது இருக்கலாம், அதுக்காக போயிருக்கலாம். அதனால பெருசா எடுத்துக்க முடியாது. தம்பி துரை போய் சார் அந்த முதல்ல சொன்ன பிரச்சனை தீரல, திரும்ப அதை போய் மறுபடியும் ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்கலாம். ஓகே, இதுல என்ன சார் தப்பு? தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு, எம்பிக்களா இருக்கிறவங்க அடிக்கடி எந்த அமைச்சரை வேணாலும் பாக்குறாங்க. அதனால அது கூட்டணி முறிப்பதற்கான வாய்ப்பா? அது திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி படுது? இது உறுதி திரு செங்கோட்டையனும் உறுதிப்படுத்தல, நிதியமைச்சர் தரப்பிலையும் உறுதிப்படுத்தல, ஆனா சந்தித்ததாக பரவலாக செய்தி. இன்னொரு பக்கம் நடக்காத சந்திப்பு, இபிஎஸ் மோடி சந்திப்பு. என்ன புரிந்துக்க, வாட் குட் வி ரீட்? தந்தி தொலைக்காட்சி ஆயுத எழுத்து அவைக்கும் நெறியாளர்கள் உள்ளிட்ட பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கம் சார். அதாவது அதிமுகவை பொறுத்த வரையில் அது தேர்தலில் கூட்டணி அமைக்கணும், முதல்ல போய் நம்ம துண்டு போட்டு இடம் பிடிக்கணுங்கிற அவசியம் இப்பொழுது அதிமுகவுக்கு இல்லை.
காலம் இருக்கிறது, 13 மாதம் இருக்கிறது. அந்த ஒரு ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலே அதிமுக ஒரு கூட்டணியை நிச்சயமாக உங்கள் ஆசையோடு அது முன்னிறுத்தும், அது மக்கள் ஆசையோடு.